இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்வான நள்ளிரவு வேளையிலே இங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் பெயரால் என் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணமாக இந்த கரகோலை எழுப்பி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். நமது வாழ்நாளிலே 3 முறை அல்லது 4 முறை நாம் நள்ளிரவு திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். ஒன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, புத்தாண்டு பெருவிழா, இயேசு உயிர்ப்பு பெருவிழா. இந்நேரம் வீட்டில் இருந்தாங்க, இந்நேரம் என்ன பண்ணுவோம்? எல்லாம் அமைதியாக உறங்கி கொண்டிருப்போம். ஆனால் இறைவனுக்காக எனது தூக்கத்தை நான் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து, இறைமகன் இயேசு எனது இதயத்திலே உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஆசாபாசங்களை எல்லாம் இந்த குழந்தை இயேசுவுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஏறக்குறைய 60 அல்லது 80 நிமிடங்களை நாம் இறைவனுக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த 80 நிமிடங்கள் பெரிய நிகழ்வு அல்ல, மாறாக இருந்தாலும் என்னை காப்பாற்றி என்னை வழிநடத்தி இறைவனுக்காக இந்த 80 நிமிடங்கள் நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? குழந்தை இயேசு நமக்கு பரிசுகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரும் ஒரு நபரை சந்திக்கின்ற பொழுது நம்மை அறிந்தும் அறியாமலும் பல பரிசுகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். சில நிகழ்வுகளிலே கண்களுக்கு தெரிவது போல நாம் பரிசு கொடுக்கின்றோம். சில நிகழ்வுகளிலே கண்களுக்கு தெரியாத பரிசுகளை கொடுக்கின்றோம். இந்த ஒவ்வொரு பரிசும் அந்த பரிசு பெறக்கூடிய நபரை அப்படி முகத்தில் இந்த மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது பரிசு கொடுத்த அந்த நபருடைய முகத்திலும் அதே மகிழ்வு வருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இதோ நமது குடிலிலே இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இந்த குழந்தையாக பிறந்த குழந்தை இயேசுவுக்கு முதலாக கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடியது யார் என்றால் வானதூதர்கள், இடையர்கள். இவர்கள்தான் உலகத்திலே முதலாக குழந்தை இயேசுவுக்கு கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடினார்கள். அதற்கான அத்தாட்சி, அதற்கான விளக்கங்களை எல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக அழகாக லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதனை பார்க்கின்ற பொழுது வானதூதர்கள் இறைமகன் இயேசு பிறந்து விட்டார், இதோ மெசியா பிறந்து விட்டார், மீட்பர் பிறந்து விட்டார். அதுவும் எங்கு பிறக்கின்றார்? இறைவன் வாக்குறுதி கொடுத்த தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறி வானதூதர்கள் இறைமகன் இயேசு பிறந்த அந்த செய்தியை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால், அந்த அருகிலே பெத்லகேம் என்ற ஊரிலே அந்த ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த, பராமரித்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்கின்றார்கள். இந்த பெத்லகேம் என்ற ஊர் எங்கு இருக்கிறது? செழிப்பான ஊர், வளமிக்க ஊர். எனவேதான் நிறைய ஆட்டு இடையர்கள் அங்கே இருந்து ஆடுகளை அவர்கள் மேய்ப்பார்கள். ஏனென்றால் ஆடுகளுக்கு தேவையான புற்கள் அனைத்தும் அங்கே இருக்கும், நீர் அங்கு இருக்கும். பெத்லகேமுக்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய 9.5 கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய செய்தி முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அந்த ஊரிலே ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து கொண்டிருந்த அந்த ஆட்டு இடையர்கள். லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக அவர் குறிப்பிடுவார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஆட்டு இடையர்களுடைய பணி எதற்காக? அவர்கள் இரவெல்லாம் கண் விழித்து அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்றால் 2 காரணங்கள். முதல் காரணம் அனைவருக்கும் தெரியும். அந்த ஆடுகளை வனவிலங்குகள், மற்ற விலங்குகள் அதனை காயப்படுத்தக்கூடாது, அல்லது அந்த ஆட்டுக்குட்டைகளை அபகரித்து செல்லக்கூடாது.
எனவே மற்ற வன விலங்குகளிடமிருந்து இந்த ஆட்டை பாதுகாப்பதற்காக இந்த ஆட்டு இடையர்கள் இரவு முழுவதும் அவர்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். இது நம் அனைவருக்கும் தெரிந்தது. இன்னொன்று யாருக்கும் தெரியாதது, அல்லது பல நேரங்களிலே இவற்றை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது. இரண்டாவது காரணி, எதற்காக இந்த ஆட்டு இடையர்கள் இரவிலே உறங்காமல் கண் விழித்து அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ராயேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். அப்ப இறைவன் மோசேயின் வழியாக கொடுத்த அழகான ஒரு சட்டம், மனிதரிலும் கால்நடைகளிலும் பிறக்கக்கூடியது முதல், அது எனக்கு சொந்தமானது, அதை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்டு இடையர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆடுகளிலே சினை ஆடுகள் அதை மட்டும் தனியாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த சினை ஆடுகளை மற்ற ஆடுகள் முட்டி மோதக்கூடாது. எனவே என்ன செய்வார்கள், ஒரே பட்டியிலே மற்ற ஆடுகள் தனியாக இருக்கும், இந்த சினை ஆடுகள் மட்டும் தனியாக வைத்திருப்பார்கள். வைத்துவிட்டு என்ன செய்வார்கள், அவர்கள் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக கண்காணித்து கொண்டு இருப்பார்கள், ஒரு ஆடு ஒரு குட்டி ஈனும், 2, 3 கூட ஈனும். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்டுக்குட்டி முதல் குட்டியை ஈனுகின்ற பொழுது அது யாருக்குரியவை, இறைவனுக்கு உரியவை. ஒருவேளை நல்லா படுத்து தூங்கிட்டாக்க அடுத்த நாள் காலை ஏஞ்சி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி 3 குட்டிகள் 2 குட்டிகள், அவற்றில் எது முதல் குட்டி நமக்கு தெரியாது. அப்போ பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்டு இடையர்கள் எதற்காக விழித்து இருப்பார்கள் என்றால், ஒரு சினையாடு குட்டிகளை ஈனுகின்ற பொழுது முதல் குட்டியை அவர்கள் எடுத்து விடுவார்கள். எடுத்துவிட்டு அதை தூய்மைப்படுத்தி மற்ற ஆட்டுக்குட்டிகளில் இருந்து அவற்றை தனித்துவமாக பிரிப்பதற்காக என்ன செய்வார்கள், அதன் கழுத்திலே ஒரு கயிறை கட்டி விடுவார்கள். இது அந்த சினையாடு ஈன்ற முதல் குட்டி இறைவனுக்கு சொந்தமானது. இப்பொழுது புரிந்திருக்கும் உங்களுக்கு எதற்காக இந்த ஆட்டு இடையர்கள் இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய கட்டளையை எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்தார்கள், எந்த அளவுக்கு இறைவனுடைய கட்டளை அவர்கள் தங்கள் வாழ்விலே கடைபிடித்தார்கள் என்பதற்கு நமக்கு புரியும். எனவே இந்த 2 காரணிகளுக்காக, ஒன்று அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது இறைவன் கொடுத்த அந்த மனிதன் அல்லது கால்நடைகள் ஈனக்கூடிய முதல் தலைப்பேறு எனக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது. அவற்றை இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் பிரித்து கொடுப்பதற்காக இரவெல்லாம் காவல் காத்தார். இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இரவிலே விழித்திருக்கின்ற பொழுதுதான் வானதூதர் அவர்கள் முன் வந்து தோன்றுகின்றார். தோன்றி என்ன சொல்லுகின்றார், மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கின்றார். ஆனால் இந்த ஆட்டு இடையர்களுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. திடீரென்று ஒரு குரல் கேட்கின்றது. அவர்கள் அச்சத்தோடு இருக்கின்றார்கள், நடுக்கத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் வானதூதர் அழகான ஒரு செய்தி கொடுக்கின்றார். எப்படி கால்நடைகளில் முதல் அந்த குட்டியை இறைவனுக்கு காணிக்கையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கின்றீர்களோ, அதே போல இந்த உலக மக்களை மீட்பதற்காக நம் அனைவருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மெசியா தலைப்பேராக இதோ இங்கு பிறந்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்தினுடைய தலைப்பேறு, உலகத்தினுடைய பிள்ளை அவர் பிறந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நீங்களும் சென்று பாருங்கள். இப்போ பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு செய்தியை அந்த ஆட்டு இடையர்கள் மூலமாக இறைவன் நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். அடுத்து பார்க்கின்றோம், அந்த ஆடுகளை, இந்த தலைச்சன் அந்த குட்டியை அதை தனித்து பிரித்து பார்ப்பதற்காக அதிலே ஒரு அடையாளத்தை கழுத்தின் மீது வைப்பார்கள். அப்பொழுது வானதூதர் சொல்லுகின்றார், இதோ அந்த குழந்தை துணியால் சுற்றப்பட்டு அந்த விலங்குகள் உண்ணக்கூடிய அந்த உணவு தொட்டியிலே அந்த குழந்தை கிடத்தி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய தலைச்சன் பிள்ளை, உலகத்தினுடைய தலைப்பேரான இறைமகன் இயேசு
உலகத்துக்கு மீட்பு வரக்கூடிய அந்த குழந்தை எப்படிப்பட்ட அடையாளத்தோடு அங்கு இருக்கும் என்பதை வானதூதர் அந்த ஆட்டு இடைகளுக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட நமக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் தலைப்பேரான இறைமகன் இயேசு அந்த குடிலிலேயும் பிறந்திருக்கின்றார். அந்த தலைப்பேரான இறைமகன் இயேசுதான் நம் அனைவருக்கும் மெசியாவாக இருக்கின்றார், மீட்பராக இருக்கின்றார். அந்த குழந்தை இயேசு இன்று இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள் என்ன தெரியுமா? எத்தனையோ பரிசுகள் பெற்றிருப்போம். ஆனால் அந்த குடிலிலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசு இன்று நமக்கு 5 பரிசுகளை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த 5 பரிசுகளில் முதல் பரிசு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அந்த குழந்தை இயேசு நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய முதல் பரிசு பயத்தை போக்கக்கூடிய பரிசு. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் காலத்தை கடத்தி கொண்டே இருக்கின்றோம். மனிதனை பார்த்தால் பயம், அல்லது மரத்தை பார்த்தால் பயம், சில பொருட்களை பார்த்தால் பயம், அல்லது சில வார்த்தைகளை கேட்டால் பயம். எவ்வாறு இந்த மனிதனுடைய வாழ்வானது பல நேரங்களிலே அச்சம் 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 அச்சத்தோடு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை இயேசு, குடிலில் பிறந்த குழந்தை இயேசு இன்று நம்ம கொடுக்கக்கூடிய முதல் பரிசு பயத்தை விரட்டக்கூடிய பரிசு. குறிப்பாக அந்த ஆட்டு இடையர்கள் அந்த வானதூதருடைய செய்தியை கேட்ட பொழுது, அல்லது இருள் படர்ந்த அந்த இடத்திலே ஒரு ஒளி வட்டம் வந்த பொழுது, அல்லது வானதூதரை பார்த்த பொழுது அவர்கள் அச்சத்தோடு அவர்கள் பயப்பட்டார்கள். அப்பொழுது வானதூதர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அஞ்சாதீர். விவிலியத்திலே ஏறக்குறைய 365 முறை இந்த அஞ்சாதீர் அஞ்சாதீர் என்ற வார்த்தையானது வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த 365 நாட்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு மகனே மகளே, அஞ்சாதே அஞ்சாதே, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இதோ நமது குடிலில் பிறந்த குழந்தை இயேசு இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பரிசு, அன்பு மகனே மகளே, அஞ்சாதே பயப்படாதே, இதோ நான் உன்னை மீட்க நான் குழந்தையாக பிறந்திருக்கின்றேன். அடுத்ததாக இரண்டாவது பரிசு, அந்த குழந்தை இயேசு நமக்கு மகிழ்ச்சியை பரிசாக கொடுக்கின்றார். இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்த பொழுது அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்கள் வானதூதர்கள். அந்த வானதூதர்கள் அந்த மகிழ்ச்சியை முதலிலே ஆட்டு இடைகளுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த ஆட்டு இடையர்கள் இறைமகன் இயேசு அந்த குழந்தையாக பிறந்திருப்பதை பார்த்த பொழுது மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை இயேசு இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது அழகான பரிசு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உலக மக்கள் யாரும் கொடுக்க முடியாது. குறிப்பாக அந்த குழந்தை இயேசுவை அங்கிருந்து அந்த சுமந்து கொண்டு வந்த பொழுது அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ அழகு, அவ்வளோ பூரிப்பு. ஏனென்றால் அந்த குழந்தை இயேசுனுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதே உள்ளத்திற்கு எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை அந்த குழந்தை இயேசு கொடுக்கின்றார். பல நேரங்களிலே குடும்பத்திலே பார்த்திருவோம், பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், இவற்றையெல்லாம் நாம் அணுகி கொண்டிருக்கின்ற பொழுது குடும்பத்தில் கூட ஒரு சிறு குழந்தைய முகத்தை நீங்கள் பாருங்க, இந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். ஒரு சாதாரண மனித குழந்தை முகத்தை பார்க்கின்ற பொழுதே நமது கவலைகள் போக்கப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை இயேசுனுடைய முகத்தை பார்த்தால் எப்படிப்பட்ட கவலையும் மறந்து நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குடிலில் அவர் இருக்கின்றார். மூன்றாவது பரிசு, இந்த உலகம் கொடுக்காத ஒரு அழகான ஒரு பரிசு, அமைதி, சமாதானம். குறிப்பாக யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது, இதோ நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன், நான் உங்களுக்கு அமைதி கொடுக்க போகிறேன். இந்த அமைதி இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அமைதியை போல் அல்ல, மாறாக நான் கொடுக்கக்கூடிய அமைதி, சமாதானம் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அமைதியை விட உயர்ந்தது என்று கூறி இறைமகன் இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்த பொழுது வானதூதர்கள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, இதோ இந்த உலகத்திற்கு அமைதி உரித்தாகுக,
அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை இயேசு உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய குழந்தையாக பிறந்திருக்கின்றார். அவர் பிறப்பு முதல் உயிர்ப்பு வரை அவர் சமாதானத்தை வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக இறைமகன் இயேசு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அச்சத்தோடு நடுக்கத்தோடு தங்கள் அறைகளில் பதுங்கி கொண்டிருந்த, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்த, அடைபட்டு கடந்த அந்த சீடர்களுடைய அறைக்கு உள் சென்று உயிர்த்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, அஞ்சாதீர்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த இறை குழந்தை இயேசு அஞ்சாதீர்கள் என்று கூறி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி வாழ்த்துகின்றார். அப்போ அந்த குடிலில் பிறந்த குழந்தை இயேசு இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பரிசு, அன்பு மகளே, மகளே, அஞ்சாதே, உனக்கான சமாதானத்தை, அமைதியை நான் கொடுக்க குழந்தையாக பிறந்திருக்கிறேன் குறிப்பிடுகின்றார். 4வது பரிசு, அந்த குழந்தை இயேசு இறைவனை வழிபடக்கூடிய பரிசை நமக்கு கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்று வானதூதர் சொன்ன உடனே அந்த ஆட்டு இடையர்கள் என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக அனைவரும் ஒன்றாக சென்று அந்த குழந்தையை பார்க்கின்றார்கள். குழந்தையை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்போ பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அனைவரும் இறைவனை அணுகி வந்து இறைவனுக்கு நன்றி கூற ஒரு சூழலை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்டு இடையர்கள் அந்த இறைமகன் இயேசு குழந்தையாக, மெசியாவாக, மீட்பராக பிறந்திருக்கிறார் என்பதை நம்பினார்கள். ஒருவேளை அவர்கள் நம்பவில்லை என்றால், அந்த வானதூதர் செய்தியை நம்பவில்லை என்றால், ஒருவேளை அவர்கள் குடிலுக்கு சென்றிருக்க மாட்டார்கள். குழந்தை இயேசுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்திருப்பார்கள். ஆனால் வானதூதர் சொன்ன அந்த செய்தியை நம்பினார்கள். நம்பிக்கையோடு குழந்தை இயேசுவை சென்று சந்தித்தார்கள். சந்தித்து குழந்தை இயேசுனுடைய அருள் வரங்களை பெற்று வந்தார்கள். அப்போ பார்க்கின்ற விட குழந்தை இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய 4வது அழகான வரம், இறைவனை நோக்கி நம்மை அழைத்து வரக்கூடிய அந்த பரிசு அவர் கொடுக்கின்றார். இறுதி பரிசு, 5வது பரிசு, இறைவனுடைய மகிழ்ச்சியான செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல். அந்த ஆட்டு இடையர்கள் என்ன செய்தார்கள்? குழந்தை இயேசுவை சந்தித்தார்கள். சந்தித்துவிட்டு அந்த மகிழ்ச்சியை தங்களோடு வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? குழந்தை இயேசுவை சந்தித்த அவர்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை மற்ற மனிதரோடு பகிர்ந்து கொண்டு அந்த கிறிஸ்துவையினுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 5வது பரிசு, நமது மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதோ இந்த நள்ளிரவிலே நமது தூக்கத்தை நாம் விடுத்து தலைப்பேரான இறைமகன் இயேசு, எனது மெசியா, எனது மீட்பர் பிறந்திருக்கக்கூடிய இந்த அழகான நிகழ்விலே, புனிதமான நிகழ்விலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக இறுதி பரிசு ஒன்று இருக்கிறது. இறைமகன் இயேசு தீவன தொட்டியிலே அந்த அன்னை கிடைத்து இருக்கின்றார். வழக்கமாக அந்த தீவன தொட்டி எதற்காக பயன்படுத்தப்படும்? விலங்குகளுக்கான உணவுகள் அந்த தீவன தொட்டியிலே வைத்திருப்பார்கள். விலங்குகள் வந்து அந்த உணவை உட்கொள்ளும். சாதாரணமாக முடிந்துவிட்டது. ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம், இறைமகன் இயேசு குழந்தையாக அந்த தீவன தொட்டியை, விலங்குகள் உணவு உண்ணக்கூடிய அந்த பாத்திரத்திலே அங்கே இறைமகன் இயேசு இருக்கின்றார். இந்த குழந்தை இயேசுதான் எதிர்காலத்திலே உலக மக்கள் அனைவருக்கும் அவர் உணவாக போகின்றார். எவற்றின் வழியாக? இந்த உன்னதமான திருப்பலி வழியாக குருவானவர் அந்த புனிதமான அப்பத்தை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு அந்த அப்பத்தட்டிலே அவர் நம் அனைவருக்குமான உணவாக மாற போகின்றார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு அந்த தீவன தொட்டியிலே அந்த விலங்குகள் உண்ணக்கூடிய அந்த பாத்திரத்திலே அவர் கிடத்தப்பட்டிருக்கின்றார். இந்த குழந்தை எதிர்காலத்திலே உங்கள் அனைவருக்குமான நற்கருணை ஆண்டவராக மாறப்போகின்றார். உங்கள் ஆன்மீக பயணத்திலே உங்களுக்கு திடமளிக்கக்கூடிய நற்கருணை நாதராக இவர் மாறப்போகிறார் என்பதை முன் அடையாளமாகத்தான் அந்த தீவன தொட்டியிலே இறைமகன் இயேசுவை கிடத்தியிருந்தார் சூசையும் அன்னை மரியாளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மகிழ்வான நள்ளிரவு வேளையிலே இந்த குழந்தை இயேசு நம் அனைவருக்கும் கொடுத்த அந்த 5 பரிசுகளை பெற நாம் முயற்சி செய்வோம். இறுதியாக ஒவ்வொரு முறையும் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் குடில் அமைத்திருப்பீர்கள். அந்த குடில் குழந்தை இயேசு பிறக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி, அதாவது அந்த விலங்குகள் உண்ணக்கூடிய அந்த பாத்திரம், அதில் இறைமகன் இயேசு இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது, இதோ இந்த குழந்தை இயேசுதான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை என்ற நிலையிலே பாத்திரத்திலே எனக்கான உணவாக அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தை இயேசு நம் அனைவருக்கும் விட்டு செல்லக்கூடிய எவ்வளவு மிகப்பெரிய பரிசு. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இறைவனுடைய அந்த குழந்தை இயேசுனுடைய அருள் வரங்களை முழுமையாக பெற வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு அந்த குழந்தை இயேசுவை அணுகி வருவோம். நம்பிக்கையோடு அணுகி வருகின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய இந்த 5 வரங்களையும் நம்மால் பெற இயலும். ஆமீன்.